ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈசிஆர் வில்லேஜ் கார்டன். நான் உங்கள் சரண்யா. நம்ம இன்றைக்கி அத்திக்காய் வச்சு எப்படி கூட்டு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம கடலப்பருப்பு போட்டு கூட்டு பண்ண போகிறோம். கடலப்பருப்பு ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு நல்லா ஊறினதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா போட்டு நல்லா ஒரு 4 சவுண்டு போட்டு இறக்கி வச்சிடலாம். அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அத்திக்காவை நல்லா நசுக்கிட போகிறோம். நசுக்கிட்டு அது நல்லா வாஷ் பண்ணணும். அந்த அத்திக்காவை ஒரு 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணுங்கள். அந்த விதெல்லாம் கொஞ்சம் வெளியே வர மாதிரி. ஃபுல்லாக வராது, ஓரளவுக்கு வரும். ஆனால் நீங்கள் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் அப்படி நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் அத்திக்காவையும் என்ன பண்ணணுன்னா, நம்ம குக்கர்லேயே போட்டு வேக வச்சிடலாம். அப்போ அது கொஞ்சம் நல்லா வேகும். பருப்பை எடுத்து பாத்திரத்தில் மாற்றிட்டு அத்திக்காய் கூட மிளகாத்தூள், உப்பு அதெல்லாம் போட்டு அதையும் அதேமாதிரி குக்கரில் ஒரு 4 சவுண்டு போட்டோன்னா அத்திக்காய் நல்லா வெந்து பஞ்சு மாதிரி வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கூட்டில் கொஞ்சம் முருங்கீரையும் போட போகிறோம். இன்னும் போட்டால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நிறைய முருங்கீரை போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் சாம்பார் வச்சுட்டேன் காலையில், முருங்கீரை போட்டு அதனால் கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருந்தேன். அதனால் கொஞ்சம் போட்டு தான் பண்ணுறேன். நீங்கள் நிறைய கீரை போட்டிங்கன்னா இன்னும் நல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடுகு போட்டு தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு அதில் தூக்கி கீரையை போட்டுடணும். கீரை முருங்கீரை சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்லேயே கீரை வெந்துடும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும், ஏன்னா நம்ம அத்திக்காயில் உப்புலாம் போட்டோம். இதை நல்லா ஒரு பெரட்டி மூடி வச்சுட்டு அத்திக்காய் நம்ம குக்கரில் போட்டிருக்கோம்ல, அதை ஓப்பன் பண்ணி இது கூடயே அதை சேர்த்துடணும். சேர்த்துட்டோன்னா கொஞ்சம் 2 கொதி 3 கொதி வந்தோடனே இறக்கிடணும். தேங்காய் கொட்டி கலரி நம்ம விட்டுட்டோன்னா அதோட நமக்கு அத்திக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த அத்திக்காய் கூட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அத்திக்காய் செம்ம சாஃப்டாகிடும். குக்கரில் போட்டு நம்ம பாயில் பண்ணிட்டோம்ல, நல்லா செம்ம சாஃப்டாகிடும். இந்த கூட்டு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதுக்கு மருந்து குழம்பு வச்சேன். மூக்கொத்தை கீரை போட்டு குழம்பு வச்சது இன்னொரு வீடியோவில் போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். அந்த குழம்புக்கு இது கூட்டு வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அத்திக்காய் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி செய்யுங்க. முருங்கீரை இல்லாமலேயும் நம்ம கூட்டு செஞ்சுக்கலாம், பொரியல் கூட பண்ணலாம். அத்திக்காயில் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். அத்திக்காய் அது சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. பாய். செஞ்சு பாருங்கள். பாய்.